தேடி வரேன். யா ஏன் தேடுற? எங்க மகாராஜா உன்கிட்ட சொன்னார். என் குடி கூட பாரா. என்ன பெரிய ராஜா கொடுக்க மாட்டான். வாயே போலாம். வா வா. கேட்டாட நீ உள்ள வர கூடாது. மகாராஜா சொன்னே உனக்கு வந்துங்க. வாசல்ரா இதா ஓடு இல்ல ஒரு மகாராஜா அவதா கூறு அப்படி போனா கொஞ்சம் மாறும். இவள்தான் குரத்தியோ பாத்தியா எப்படி இருக்காங்க பாத்தியா? எப்படிங்கிறானா பாரு குரத்தியம்மா பாரு. ஆராடி பெண்ணாடி புலம்ப வைத்தான் புலம்ப வைத்தான் புராடியே உண்டே நானே கொன்றதை அவளை பாராடி குறி உரைக்காவிட்டான் பாராடி குறி உரைக்காவிட்டான் என் தாயாருக்கும் என் மனைவிக்கும் நானேதான் குறி சொன்னேன். யாருமே கூலி கொடுக்கல. தம்பிமார் மனைவி நான் தான் சொன்னேன். குரு நீ சொன்னியா? நான் தைய சொன்னேன். சரி உனக்கு தேவை கூலி. அப்படி என்றால் எனக்கு குறி சொல். எதை பற்றி சொல்ல வேண்டும்? அப்படி சரியான குறியை நீ உரைத்தாயானால் உனக்கு கூலியை கொடுப்பேன். இல்லை என்றால் சில சாலையில் அடிப்பேன். என் கணக்கில் இருப்பது என்ன சொல்லு பார்க்கலாம். சொல்றேன். என்ன நடந்தது, என்ன நடப்பது, என்ன நடக்க போகிறது முக்காலும் சொல்லிவிட்டேன். நான் கேட்டதை மட்டும் சொல். குறிக்கோடு நண்பா கூலி கொடுங்கள். ஐயோ இவ்வளவு சிறப்போடு நீ சொன்னா அப்படியே செஞ்சிடறேன். ஏன் போட சொல்றீங்க? இவ்வளவு என்ன சொன்னா? உன் கையில் இருப்பது கணையாடி சொல்லிட்டாங்க. கணையாடி என்றால் சொல்லிட்டாங்களே கணையண்டா. கணையாடினா என்ன? மோதிரம். தப்பு போடு.
இது வேறவா அடே மட்டே எப்படி தப்பு எப்படி தப்புன்னு கேக்குறாங்களா கணையாடிதான் சரியாக தான் சொல்லியிருக்கின்றேன். ஆமா என்ன கூலி கொடுக்கணும்ல. என்ன இது மோதிரம் அவன் என்ன சொன்னா கடையாடி என்ன மாத்தி மாத்தி என்ன கேக்குற இரண்டு ஒன்றுதானே. ரெண்டு ஒன்றுதான். ஒண்ணுதான் ஆனா தவறு எங்க செய்தால் என்றால் எங்க நான் கேட்டது என்ன கையில் இருப்பது என்ன அதை மட்டும்தான் நான் கேட்டேன். அதை சொல்ல தெரிந்தால் அல்லவா அதை மட்டும் சொல்லி இருந்தால் பிரச்சனை கிடையாது. வீட்டில் நடந்தது நடப்பது நடப்பது நடக்க போகிறது முக்காலம் சொன்னா இல்ல சொன்னாங்க. அப்படி சொல்ல தெரிந்த இவளுக்கு இது எப்பேற்பட்ட மோதிரம்? ராஜக்கல் பதித்த மோதிரமா, இது தங்க மோதிரமா, வைரமா என்று ஏண்டா குறிப்பிட்டு சொல்லணும்? ஆடே மட்டும் நகர நீ சொல்லணுமா? ஐயே, நீயோ குறிப்பிட்டு கேட்கவில்லை, நானோ குறிப்பிட்டு சொல்லவில்லை. நான் குறிப்பிட்டு சொல்லலையா? கேட்கல. நான் முக்காலத்தை குறிப்பிட்டு உன்னை சொல்லுன்னு சொன்னா யாடே மாட்டே நீ தப்பாத்துக்காத. எங்க வழக்கின்படி முக்காலம் சொல்லிவிட்டு பிறகு என்ன கேட்கின்றார்களோ சொல்வது எங்கள் குலத்தின் வழக்கம். உன் வழக்கம் அப்படி என்றால் எனக்கு ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? சந்தேகம் என்று அவர் மீது வந்தால் நான் உடனே சிறை அடிப்பேன். இவ்வளவு சிறப்புறா நல்லா பாருங்க. உனக்கு அப்படி தெரியும். ஆனால் என் கண்ணுக்கு இவள் திரௌபதியை பார்த்திருக்கிறது. இல்ல உனக்கு தான் கண்ணு தெரியலன்றான். தலைமால பாரு கூட கையில குழந்தை இருக்கு. எல்லாத்தையும் கவனிச்சு குழந்தை இருக்கா? திரௌபதிக்கு குழந்தை இருக்கா? இல்லையா? இல்ல. உனக்கு குழந்தை வச்சிருந்தால நீ திரௌபதி இல்லைன்னு நான் ஒத்துப்பனா? எல்லாத்தையும் கவனிச்சு அவள் நெற்றியில் இருக்கும் திலத்தத்தை பாத்தியா? நான் பாக்கலுங்க. திலத்தனா பொட்டு. உலகத்திலே ஒருவருக்கு மட்டும்தான் ஸ்ரீ சொன்ன பொட்டு. அந்த பொட்டு எப்படி தெரியுமா? எப்படிங்க? அந்த பொட்டின் முன்பதாக நின்றால் நிலைக்கண்ணாடி எப்படி நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கிறதோ அதே போல் தெரியும். அந்த பொட்டு ஸ்ரீ சொன்ன பொட்டு திரௌபதிக்கு மட்டும்தான். எவ்வளவு பேர்? அதான் எனக்கு தெரியல. இவளுக்கும் அதே பொட்டு பொட்டு இவளுக்கு. ஆனா குழந்தை இவ கையில் இருக்கு. அதான் எல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. இவளை சும்மா விட விடாது. ஒரு வேளை இவளை சிறை வைத்தோம்னா இவளை சிறை வைத்தோம்னா இவளை காப்பாற்ற நிச்சயம் பாண்டவர் ஒருவர் திரௌபதியா இருந்தா வருவாங்க. வந்தவரை கண்டுபிடித்தால் மீண்டும் வனவாசமணி 3 நானே ராஜா. ராஜா நான் தான் காவலாளி. அதேதான். இவளை சிறப்படி என் மேல தப்பு இல்லமா. எங்க ராஜா நல்லா இருக்கா? பெரிய இடம் இப்படி மாட்டி விட்டியாயே. என் மேல தப்பு இல்லமா. நானும் 4 அக்கா 3 இடத்திலும் குறி சொன்னேன். யாருமே கூலி கொடுக்கவில்லையே. நான் என்னமா பண்ணுதேம்மா? நானும் நான் உள்ளது உள்ளபடியே சொல்லுவையே, போய் சொல்ல தெரியாதையே.
இந்த நல்ல நேரத்திலே மகாராஜஸ்ரீ மகாணம் பொருந்திய இன்னும் நீர்வளம் நிலவளம் கோவளம் குடிவளம் குழுவளம் என்று சொல்லக்கூடிய அஷ்டவளங்களும் பொருந்திய சிறுங்கட்டூர் கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே ஓட்டுநராய் பணியாற்றி வரக்கூடிய இன்னும் அருமை அண்ணன் தணிகவேல் அவர்கள் இங்கே எழுந்தருளி இதோ கொரோனா நடிக்கும் பூதியாரி புள்ளவாக்கம் வேலி என்கிற ஸ்ரீரங்கனுக்காக 100 ரூபாய் அன்பூர்ந்து கொடுத்திருக்கின்றார். அத்தகையாவுக்கு நன்றி வணக்கம். இதை அடியான் எடுத்துக் கொள்கிறேன். ஜெயஜெயம். இன்னும் தென்னம்பட்டு கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய செல்வம் என்று சொல்லக்கூடிய அத்தை பெரியார் இங்கே எழுந்தருளி இதோ கொரோனா நடிக்கும் பூதியாரி பல்லவாக்கம் வேலி என்று ஸ்ரீரங்கனுக்காக 100 ரூபாய் அன்பூர்ந்து கொடுத்திருக்கின்றார். 200 ரூபாய் அன்பூர்ந்து கொடுத்திருக்கின்றார். அந்த ஐயாவுக்கு நன்றி வணக்கம். ஜெயஜெயம். ஜெயஜெயம். மகாராஜஸ்ரீ மகாணம் பொருந்திய இன்னும் கீழாத்தூர் கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய ஸ்ரீ ரேணுகம்பாள் கட்டை கூத்து நாடகம் என்ற உரிமையாளராக இருக்கக்கூடிய இன்னும் கீழாத்தூர் இன்னும் காலம் சென்ற அமரர் மன்னிய குல சத்திரியர் இன்னும் கன்னியப்ப கவுண்டர் அவருடைய பெயரினாலே இதோ எங்கள் அவருடைய மகன் சுகுமார் அவர்கள் இங்கே எழுந்தருளி இதோ எங்கள் ஸ்ரீ தாந்தோன்றி அம்மன் பூதியாரி பல்லவாக்கம் தாந்தோன்றி அம்மன் கட்டை குழுவை ஆசீர்வதித்து 501 ரூபாய் அன்பூர்ந்து கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஐயாவுக்கு நன்றி வணக்கம். ஜெயஜெயம். என்ன மாலை கிளிமா கிளம்பிட்ட? முக்கியமான வேலைக்கு போற எங்க? எனக்கு எங்க கல்யாணம் கண்மைக்கு போய் உன்ன போய் கேட்க வந்தேடா. உக்காலியா கட்டிக்கு போற? இல்லங்க
எங்க அக்காவுக்கு ஒரு மாப்பிள அதே வீட்டை எனக்கு ஒரு பொண்ணு குதிரை பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற. ஆமா மாப்பிள என்ன செய்யறான்? டாக்டர் மாப்பிள. உனக்கு வந்த வாய்ப்பு டாக்டர் தங்கச்சி இப்ப நான் கட்டிக்க போறேன். எருமாடு பேசி இந்த பொண்ணுக்கு டாக்டர். சரி சரி இப்ப அக்கா முகூர்த்தத்தை பார்க்கத்தான் போறேன். முகூர்த்தத்துக்கு போறேன். இப்பதான் எழுதிக்கிற சமயமா இருக்கும். போய் பாரு. நாதாரு பையா முகூர்த்தத்துக்கு போறியா? மாலை எடுத்துக்கினா கல்யாணம் நடக்குமோ என்ன சொல்றதா வெளியே வந்தியாப்பா? இல்ல ஒரு சந்தோஷமா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகுதுன்னா நடக்குன்னு தைரியம் சொல்றியா? மாலை துணி மாதிரி எடுத்து தோல்ல போட்டு மாதிரியாடா. இது ஒண்ணுதான் நடக்குமாடா? இது ஒண்ணுதான் இருக்குது. அங்க போய் மாத்தி போட்டுக்கிறீங்க. மாத்தி நானும் எங்க அக்கா போச்சு. எங்க அக்காக்கு வேற மாலை. சரி போய் சரி நீ போய் வா. நான் அப்புறம் வந்து உன்னை பாரு. நான் கல்யாணத்துக்கு போறேன். போமா மூதில கூட சாப்பிட்டு வைக்க முக்கியமான வேலை நிலைமையில போறேன். வந்து பட்டை கிட்ட எப்படா பட்டை வைக்க தெரியும்? என்னுடைய பெயர் ஜெய 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 வீரகுரு சட்டி. இன்னும் வீர குரசெட்டி வந்திருக்கும் நல்ல நேரத்திலே இன்னும் சிறுங்கட்டூர் கிராமத்திலே உங்க பேர் என்னன்னா? இன்னும் சிறுங்கட்டூர் கிராமத்திலே வசந்து தரக்கூடிய சந்தானம் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இங்கே எழுந்தருளி இதோ குறவனாக நடிக்கும் இன்னும் பூஜேரி பிள்ளவாக்கும் குறவன் வேலி என்கிற ஸ்ரீரங்கனுக்காக 50 ரூபாயும் குறவனுக்காக தப்பா நிக்காதீங்கப்பா நாடக குழுவுக்காக 50 ரூபாயும் ஆக 100 ரூபாய் முன்பு கொடுத்திருக்கின்றார். அத்தகையாவுக்கு நன்றி. இன்னும் சிறுகட்டூர் கிராமத்திலே வசந்து வரக்கூடிய இன்னும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றி வரக்கூடிய இன்னும் ராம அவர்கள் இங்கே எழுந்தருளி இதோ குறவனாக நடிக்கும் பூஜேரி பிள்ளவாக்கும் குறவனுக்காக இன்னும் 100 ரூபாய் முன்பு கொடுத்திருக்கின்றார். ஜெயம் என பார்க்கும் அளவிலே குறவனாக தெரிகிறது. இது ஆதியில் வந்த குறவன் அல்ல, இது பாதியில் வந்த குறவன். பாதி போய் எப்படியா வரும்? பாதியில் போய் எப்படி வரும்? பாதியில் வந்த குறவன் எப்படி? நான் யார் தெரியலையா? பாண்டவரிலே நடுப்பிறந்தோன் 11 நாமதயம் அடைத்து அடியே நாட்டுடன் வருவான். வேற யாருக்கெல்லாம் போய் சொல்லு நம்புவாங்க? அதான் நம்ப முடியாது. ஏன்னா பேண்ட் தொகை போட்டுருப்போம். அவங்க போய் சொல்லு. ஏன் இந்த வடிவம்? பங்காளி செய்த கொடுமையான காலத்தில் இருந்தோம். எங்களுக்கு கருமகாரி செய்ய நாள் வைத்து விட்டார். கருமகாரி நிறுத்து ஐவருக்கும் தேவை பாஞ்சாலி குரத்தியாக சென்றிருக்கிறார். அவளை அழிச்சென்று வர என்னை குறவனாக அனுப்பி வைத்தார் பகவான். பகவான் அனுப்புகிறார். ஐயே என் மனைவியை அடுத்து வருகிறேன். மனைவி தேடி போறேன் ஐயா. ஆனால் நான் யாரு உண்மையிலே சொல்லிட்டு அர்ஜுன் பெருமானு அதான் யாருன்னா கேட்டா சொல்லிடுவேன். நான் ஒரே டீ கடையில போய் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுறாங்க. பத்தி அப்படியே ஓம் ரீம் மவு சூ மறக்க என் மனைவியை தேடி கொண்டு வருகிறேன். ஐயே என் மனைவி பார்த்தாயா? எனக்கே கல்யாணம் ரொம்ப நாளா கடமையா இருந்து இப்பதான் பொண்ணு குதிரிக்குது. கல்யாணத்துக்கு போறேன். உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என் மனைவி பார்த்திருந்தா சொல்லுங்க ஐயா. நீ நடத்தாத, எனக்கு டாக்டர் மாப்பிள்ளைங்கிறாரு, எனக்கு பண்ணி வைக்க. அப்படியா ஐயே? ஆமா ஆமா ஐயே, நான் இந்த வையா தேடி வருகிறேன். இந்த வையா தேடி பார்த்தாவது யாராவது பார்த்திருந்தாலும் கேட்டு சொல்லு ஐயே. இந்த வீடியோ போய் கேட்டீங்கன்னா பார்த்துருந்தா சொல்லுவாங்க. நான் போய் முதல்ல என் கல்யாணத்தை போய் முடிச்சுட்டு வரேன். அப்படியா கட்டும் ஐயே? நல்லபடியா
அசடை உடுத்தி எந்த வழியா சென்றாயோ கண்ணே? கணவன் தேடி வருகிறேன் காலத்துக்கு கேட்கவில்லையா? யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்களம்மா. அந்த குவி நடந்த அந்த குவி துள்ளி போச்சுதோ மழை எண்ணி வாடுதோ. அந்த குவித்திருந்த கால் கரங்களை குள்ளி போட்டுதோ மன எண்ணி வாடுதோ. வீதின் வழியாக கூவி கூவி திறந்து கால்கள் வலிக்கிறது. எங்காவது தங்கியிருக்கிறாயா? யாரும் பார்க்கலையா? யாரும் பார்க்கவில்லையா? கன்னிவாடி கூறத்தி கன்னிவாடி கூறத்தி கன்னிவாடி கூறத்தி யாவாடி கூறத்தி குறிசொன்று வழி மறைந்தாரோ உனக்கிளை கொடுத்தாரோ பாடி குறைச்சி குறி சொல் என்று யாராவது வழி மறுத்திருப்பாரா? பார்க்கவில்லையா? யாராவது பார்த்திருந்தா சொல்லணுமா? அந்த சிவி தீர்ந்த கூந்தலானது இந்த பாராகிய பூமியில திரிந்து அழிந்து எந்த வழியா நடக்கிறாயோ? யாரும் பார்க்கலையா? வீதின் வழியாக தேடி வருகிறேனே, யாரும் வார்த்தை ஆடவில்லையே. நான் எங்கே கண்டு தேடுவேன்? ஐயா, விதி விதியா தேடி வருகிறேன். என்ன கேட்கறதுல ஒரு பயன் கிடையாது. அந்த மலையடி வாரமாக தேடி வருகிறேன். நீ ஊர் ஊரா தேடி என்ன எல்லாரையும் கேட்கறதுக்கு எனக்கு புரோஜனம் கிடையாது. இங்க இருக்கிறாங்க பெரியவங்க சொன்னவங்க, அவங்கள கேட்டினா பட்டுன்னு சொல்றோம். கலவாகறதுல நீங்க உண்மையான சமுதாயம் எல்லாருக்குமே தெரியும். நீ இருளம் தான், உங்க அப்பா ஆதி மூலம் இருளம் தான், பொண்ணுதான் இருளம் தான் தெரியும் எங்களுக்கு. நீ வந்து இவனை பார்த்தா கூட அந்த ஆள் என் மனைவி தேடி வரது. ஐயா மாலை நான் இருளம் நீங்கிற நீ ஏண்டா நான் எங்க அக்கா கல்யாணமா போனேன் நான் பாக்கிறதுக்கு. ஆமா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணலான்னு போனேன். எனக்கு அதே வீட்டு ஒரு பொண்ணு குதிரி போச்சா உடுக்கா. டேய் மணாரம் என்னடா கேட்டுது? ஏண்டா சுடுகாட்டுல இருந்து பணம் எழுந்து வந்தா எப்படி இருக்குமோ பாதி வேக்காடு அப்படி இருக்குது மூஞ்சி. இந்த கழுகு பொண்ணு குதிரி போச்சுன்னா டேய்
எங்க அக்கா ஒரு பக்கம் உட்கார வச்சாங்க, உங்க அக்கா ஒரு பக்கம் உட்கார வச்சாங்க, டாக்டர் ஒரு பக்கம் உட்கார வச்சாங்க, டாக்டர் ஒரு பக்கம் உட்கார வச்சாங்க, நான் ஒரு பக்கம் உட்காந்தேன். ஆமா, என் பக்கத்துல டாக்டர் தங்கச்சி உட்காந்துச்சு. ஓ டாக்டர் தங்கச்சி உட்காந்துது. ஆனா நான் பிபிகார கட்டி மோளம் சொன்னது கட்டி மோளம் தானே? கல்யாணம் மேலடா, கல்யாணம் மோளம் இல்ல கல்யாணம் மேல, கல்யாணம் முகூர்த்த மேலடா. தாலி எடுத்து டாக்டர் கட்ட போறாரு. டாக்டர் கட்ட போறாரு. ஆமா ஆமா, தாலி கட்ட போறாரு டாக்டர் மக்களுக்கு. உடனே எங்க அக்கா நான் பத்தி வாங்கி இருக்குது. ஏண்டா அவர் தாலி கட்ட போறாரு, உங்க அக்கா என்ன நைட் என்ன கல்யாணத்துல அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்குமா? ஆனா நானா அப்படிதானா நினைச்சேன். உங்க அக்கா ஒண்ணு மாதிரி ஒரு தீனி பண்றாரு. அது நான் நாரு துணியா இருக்கு மேடா. அது என்ன பார்த்து நானா அப்படிதானா நினைச்சேன். ஓ அப்படிதான் இருக்கு, பெத்த வாந்தின்னு நினைச்சேன். உடனே மயங்கி பொத்திரி மீது போச்சு. வாந்தி எடுத்த உடனே மழைக்கு பொத்துன்னு வந்து போச்சு. ஏதோ சமாச்சாரம் உடனே டாக்டர் தாலி கட்டிருப்பாரு. ஆனா ஏன்டா நின்னு போச்சுடா, கல்யாணம் நின்னு போச்சா? டாக்டர் என்ன பண்ணாரு, எங்க அக்காவை பிடிச்சி பார்த்தாரு. கையடா பிடிச்சி பார்த்தாரு, கைய நாடி துடிப்பு பார்த்தாரு. இப்படி பிடிச்சி பார்த்த உடனே எங்க அக்கா 3 மாசம் முடிவாதுக்கிறான். அக்காவுக்கு இப்பதான் கல்யாண நாள் வந்து 3 மாசம் இருக்குறா. ஏண்டா இது எப்படி நடந்தது? இது எப்படின்னா எங்க அக்கா ரொம்ப நாளா ஓட்ட கண்டான். ஆமா, சும்மா இருந்தா எப்படியாவது சொல்லிட்டு 4 எருமாடு வாங்கி கொடுத்தேன். ஏன்னா பால் காரத்து போய்ச்சி போடணும். ஓ 50,000 4 எருமாடு வாங்கி கொடுத்துட்டு நான் தான் கூத்துக்கு வந்துருந்தேன். ஆமா, இதெல்லாம் பண்ணா பால் கார சங்கர் கார தகவல் கொடுத்தான். தகவல் கொடுத்து எப்படின்னா எங்க அக்கா பாத்துக்க பால் கிளி கூட இந்த கறந்து போய்ச்சி போடான். கறந்து போய்ச்சி மோனு விட்டுட்டு வந்தேன் பாரு. பாலுக்காரங்க வெடிக்காலம் போறோம் 3 மணிக்கே வீட்டாண்டு போய் 10 ரூபா இருக்குது. 3 மணிக்கு பால்காரங்க. ஆமா, அடா பாருங்க, இது எப்படியோ பாலுக்காரங்க எங்க அக்கா கடைசி நாய் போயிடுது. ஆமா, அந்த விஷயம் கல்யாணம் மேடையில தெரிஞ்சதுடா. அடா பாய் எடுத்தாங்க டாக்டர், அவன் பங்கு பங்காளி மாமாச்சலாம் புடிச்சாங்க அடி அடின்னு குடுத்தாங்க பார். அந்த உதத்தாங்க நாயர்ல நசி நாயர்ல ஒரே ஓட்ட ஓடியாரு. இவன் என்ன பண்ணலாம்? இவங்க அக்காலே எவனும் பாலுக்கார வச்சிருந்தாலே இந்த ஊர்ல கேட்டாங்க, சிறுகுட்டூர்ல. அந்த கல்யாணமே நின்று போச்சு. ஓட்ட உங்க பொண்ணு இருந்தா கூட எனக்கு கல்யாணம் ஆகுது. என் பொண்ணு இல்ல, பிள்ளைவாத்து வேலு பொண்ணுக்குது. ஜெயம் இன்னும் சிறுங்கட்டூர் கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இங்கே எழுந்தருளி இதோ குறவனுக்காக 100 ரூபாயும் அத்தகைய பெரியார் அன்பு கூர்ந்து கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஐயாவுக்கு நன்றி, வணக்கம். ஜெயம் இன்னும் அரும்பருத்தி கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய பாளையான் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இங்கே எழுந்தருளி இதோ குறவனுக்காக 50 ரூபாய் மூர்ந்து கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஐயாவுக்கு நன்றி, வணக்கம். ஜெயம் இன்னும் சிறுங்கட்டூர் கிராமத்திலே வசதி தரக்கூடிய நடராஜன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இங்கே எழுந்தருளி குறவனுக்காக 100 ரூபாய் மூர்ந்து கொடுத்திருக்கின்றார். ஜெயம் இன்னும் காசு கொடுக்கும் நண்பர்கள் கொடுக்கலாம், கொடுத்து கொண்டே இருக்கலாம். என் மனைவி விதி விதியா தேடி வருகிறேன். என்ன வேலை மூஞ்சி பார்த்துட்டு போனா என் கல்யாணமே நின்று போச்சா? ஐயா ஐயா உன் பாதத்தில் வீட்டு கேட்கிறேன். என் காலில் வியாதியா, என் காலில் என் நானே வேச்சாச்சு வரேன். தெரியும் பிள்ளை பெண்களை பெற்றேன் உன்னாமிகளே போரி. தாய்மார்களே, நீங்களும் பிள்ளை பெண்களை பெற்ற தாய் தானே. என் மனைவி பார்த்திருந்தா சொல்ல மாட்டீங்களா? யாரும் பார்க்கவில்லையா ஐயா? யாருமே பார்க்கவில்லையா? எல்லாம் சொல்லிடுங்கம்மா, பார்த்துட்டா எல்லாம் சொல்லிடுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்கம்மா. பவுரு வேற அண்ணா பவுரு அவுக்குது. ஐயா சொல்லிடுங்க, இப்படி கை காட்டு ஐயா. சொல்லிடுங்கம்மா, எல்லாம் சொல்லுங்கம்மா. ஐயா என் பாதத்துல வீழ்ந்தாவே உனக்கு புடிச்சுட்டான்னு அர்த்தம். ஐயா எதுவா இருந்தாலும் சரி ஐயா, நீ உங்களுக்கு சித்தப்பணம் வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பா வந்து சேராது. கண்டிப்பா வேற மொண்டாட்டி
என் மனைவி சொல்ல ஐயா. அதான் நான் வந்து படிப்பறிவு அதுவும் உன் மொண்டாட்டி கொள்ளமா இருக்குமா இல்ல ஓசரமா இருக்குமா? அப்படியே ஐயே சொல்லு. எது இது குள்ளம் இது வசரமா? இது குள்ளமா இருக்குமா இல்ல ஓசரமா? என் மனைவி குள்ளப்பம்மா நாட்டி குறி சொல்ல சாமாதி. என் மனைவி குள்ளமா இருப்பாள், போடாலி முடியாளாகி ஐயே. ஆமாங்க, என் மனைவி குள்ளமா இருப்பாள். பார்த்தா சொல்லலாமா நீங்க? சரி, அந்த அம்மா என்னென்ன வேலை செய்யும் ஐயா? என் மனைவி அஞ்சானாமை போட்டு அனுமன துதி செய்து அஞ்சானாமை போட்டு அனுமன துதி செய்து ஆராய்ந்து உரை உரைப்பா. என் மனைவி இருக்கிறாளே. ஆமாங்க, ஜெயந்தியம் இன்னும் தாம்பரம் அடுத்த கேம்ப் ரோட்டிலே வசிக்கக்கூடிய ராமன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய வரியாருங்க. இதோ கொரோனா நடிக்கும் புதிய அறிவில்லாக்கும் வேலை என்று ஸ்ரீரங்கனுக்காக 100 ரூபாய் முன்பு கொடுத்திருக்கின்றார். அதையும் என்னையே எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார். பணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் என் மனைவி சொன்னால் போதும் ஐயா. உமாட்டி எப்படி இருக்கான்? அஞ்சான மை போட்டு அனுமனை துதி செய்து ஆராய்ந்து குறி குறிப்பாளையே. இந்த குறிதான் சொல்லுவேன். என் மனைவி குறி இல்ல என்ன மாதிரி ஒல்லியா இல்ல அந்த மாதிரி பொண்ணு மாதிரி குண்டா இருக்குமா? எது ஒல்லியா? இது ஒல்லி, இது வர இந்த பொண்ணு குண்டு. ஒல்லி வாசல்தாவே ஒல்லி வாசல்தாவே ஒரு பிள்ளை கேட்டவள் அவள் ஒயிலான ராஜாதி. என் மனைவி ஒல்லியா இருப்பாள், ஒரே ஒரு பிள்ளையை பெற்றவளையே. சொல்லுங்கம்மா, நேரம் ஆகுது. ஐயோ பாவம், இந்த குறவும் பாவம். அது மட்டும் கிடையாது ஐயா, இன்னொன்னு என் மனைவி சாமாத்தி தெரியுமா? சாமாஜிமா வண்ணாசி திறமான பல விலகிரி பச்சையே. அந்த வரிசையானதோ என் மனைவி பல பல கிளி பச்சையெல்லாம் குத்தி வரிசை வரிசையா குத்துவலையே. கிளி பாச்சா? ஆமாங்க ஐயா. நான் பார்க்கல ஐயே, சட்டி மாவு பார்க்கல. செட்டி மாவு இல்லையா? சத்தியமாக நான் பார்க்கல. சரி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் தேடிக்கிற நீ? ஏன்? எதுக்கு? என் மனைவி சாமாத்தியம் ஒண்ணும் தெரியாது. சொல்லிட்டே சொன்னது போதும். ஐயா, எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு தேடுற நீ? கம்பாலடிகள் நட்டு முத்து போட்ட கொத்து
பண்டாட்டி இல்லாத கழுவுனா உடான்ஸ் வேற கொம்பனுக்கு கட்ட கோவம் வருது. ஐயே உனக்கு கோபம் வரலாம். இந்த பாரு இத ஒரு வேளை பார்த்து இவங்க சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அதை மட்டும் சொல்லு. தனித்தாக நீங்க எங்கள் இனத்து சேர்க்க மாட்டேன். தனித்தாக நீங்க எங்கள் இனத்து சேர்க்க மாட்டேன். கையாலை கதிர்கால தங்கிவிட்டால் எங்க ஜாதியில மறுநாள் சேர்க்க மாட்டாரு. உங்க ஜாதி சுத்த பலப்பற்ற ஜாதின்னு நினைக்கிறேன் நானு. ஒரு ராத்திரியா ஒரு இரவு எங்கேயாவது தங்கிவிட்டால் மறுநாள் சேர்க்க மாட்டார் ஐயா. அதையால் தேடி வருகிறேன். எங்க சித்தப்பா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச 15 வருஷம் ஆகுது. என் மொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 14 வருஷம் 6 மாசம் ஆச்சு. இருக்கலாம் ஐயா. நேத்தா 2 குழந்தையோடு இட்டாந்து எங்க சித்தப்பா விட்டான். நானும் என் மொண்டாட்டி குடும்பம் பண்ணிக்கிறோம். ஏனுமான இல்லாத உங்க ஜாதி பழக்கம் ஐயா. எங்க சித்தப்பன் சொன்னா எங்க ஜாதியில சேர்க்க மாட்டான். எங்க சித்தப்பன் சொன்னது தெரியுமா? தாலி கட்டுறது மட்டும்தான்டா உங்க வேலை. இல்ல இவரு எங்க சித்தப்பா கிடையாது ஐயா. ஆகையால் பார்த்து ஜாதியில இருக்கலாம். எங்க ஜாதி சேர்க்க மாட்டார் ஐயா. நானும் ஒரு வண்டி ஐயா ஒரு குறை பையனி பாரு. நான் குறை பையன் என்ன சொல்றேன்? பாதத்திலிருந்து கேட்கிறேன். ஜெயந்தியம் இன்னும் சிறுங்கட்டூர் கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய சின்னப்பா என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இங்கே எழுந்துருளி கிருஷ்ணராக நடித்த பூஜேரி பிள்ளவாக்கம் ஆறுமுகம் ஆசிரியருக்காக 50 ரூபாயும் அவருடைய அண்ணன் குமாரன் இன்னும் வேலு என்கிற ஸ்ரீரங்கனுக்காக குறவனுக்காக 50 ரூபாயும் ஆக 100 ரூபாய் முந்து கொடுத்திருக்கின்றார். ஜெயம் ஜெயம் ஜெயம். இல்ல சொல்லில அந்த குறவன் மோசமான இவங்க கால கையில வீட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சொல்லு ஐயா. அம்மா அம்மா கோடி புண்ணியம் அம்மா குழந்தை தாயுமாக கோடி புண்ணியம் ஐயா பிரியாணி ஒரு காலில் வந்து அப்படியே காலில் வேண்டியா அப்படி கடகன்னு ஒரு உருள் உருளணும். இப்படி அப்படி கடகன்னு ஒரு உருள் உருளணும். எப்படி உருள் நீ காட்டு. நான் என் மொண்டாட்டியா இல்லாத போச்சு. நான் உருள்றதுக்கு உன் மொண்டாட்டி இல்லையா? மொண்டாட்டி நான் நினைச்சுக்கிறேன். அப்படி உருட்டு காட்டியா? ஆமா கோடி புண்ணியம் அம்மா குழந்தைய தாயுமாக புறத்தானை உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணுல நத்தம் வருது எனக்கு. ஐயா உன் பாதத்தில் இருந்து கூட கேட்கிறேன். வேணா நீ சொன்ன பாரு காலத்துல காட்டுவனு ஞாபகம் வந்துச்சு. காலெல்லாம் முடிக்கூடாது. கை கட்டு கை கட்டியா உன் கையை கட்டி அனுப்பிட்டாரு நாஸ்கா கண்ட்ரி புருட்டு. என்ன செய்யணும் தெரியுமா ஐயா? குருத்தி அம்மா வந்தாங்க. வேலை வாங்கி கொடுத்த புண்ணியானே யார் தெரியுமா? ஐயா யார் ஐயா? எங்க சித்தப்பா வேல்முருகன் தான். சித்தப்பா சித்தப்பா ஐயா ஐயா இருக்கட்டும் ஐயா. வேலை வாங்கி கொடுத்து பெருமையான செய்திதான். யார் எங்க சித்தப்பா தான். அப்படியாகட்டும் கேட்டு அவர் காவலா இருந்தார். இருக்கலாம். யாருக்கு வேலை வாங்கி கொடுத்து உன் மொண்டாட்டிக்கு என் மனைவிக்கு மகாராணிகளோட குறி சொல்றதுக்கு இருக்கலாம். அங்க குறி சொன்னாங்க சொல்லிருக்கலாம். குறி சொன்னது தவறு என்று ஐயா இதுக்கப்புறம் இன்னும் கலவை அகரத்தை சேர்ந்த
முன்னாள் நிர்வாகி மாரிமுத்து அவர்கள் சொல்லுவார்கள். ஐயா மாரிமுத்து ஐயா எக்ஸ் நிர்வாகி நீயே போய் சொல்லிட்டு ஐயா முதல் கேத்திலே வேலை வாங்கி கொடுத்தார்கள். அங்க குறி சொன்னார்கள் தவறென்று. பிறகு என்ன நடந்தது? குரியா காலில் விந்து கேட்கிறேன் ஐயா. முதலிருந்து தூக்கட்டுமா ஐயா எப்படி என்ன சொல்லுங்கள். வேலை வாங்கி கொடுத்தது எங்க அண்ணன் பையன் தான் இருக்கலாம். இட்டு போய் விட்டது நான் தான் இருக்கலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா சாவி வச்சுங்கிறது எங்க அண்ணன் வச்சுங்கிறாரு. ஐயா என்ன நடந்தது? சதீஷ் சொல்லுவான். ஐயா சொல்லுங்கள் ஐயா. நானா சரி நானே சொல்றேன். முதலில் பானுமதி அம்மா குறி சொன்னது சொல்லிருக்கலாம். அது தப்புன்னு. ரெண்டாவது கட்டு போச்சு. எங்கே? காந்தாரி அம்மா இருக்கலாம். அங்கும் தப்பு குறி சொன்னது தவறென்று. மூணாவது கட்டு போச்சு. எங்கே? பெரிய துரியாத மகாராஜ்யம் இருக்கலாம். அங்கே குறி சொன்னாங்க தப்புன்னு. சிறப்போட சொன்னாரு ராஜா. ராஜா கட்டலங்க அந்த கொடுத்துற சாலையை அடியாடு பிடிக்கிறான் வாடா அந்த கொடுத்துற சாலையை அடியாடு பிடிக்கிறான் வாடா உங்கள் பட்டணை எனக்கு ஒரு திக்கெடு வந்து நாங்க ஒண்ணும் பண்ணல. எல்லாம் அரச கட்டளையை மீறி ஒண்ணும் முடியாது. அரசு ஆக்கினே என்ன ஆகிறது பார்க்க போறா. இந்த கொடை சிற சாலையை அடியோடு பிழைச்சு இந்த பட்டணமே யாரு குடும்பங்குது இல்ல உனக்கு குடுக்குதியா கால்டஸ்ல பசங்கதியா அதெல்லாம் பார்த்தாடா மேலே ஏறாத மூதேவி. நான் வேற என்ன உன்னை நம்பி வேற 15 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் நானு. யார் சொத்து வித்தியாசம் சொல்றியா? அப்படியே